வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. இந்த தடவையும் பழனியோட கல்யாணத்தை வெற்றிகரமா அவங்க அண்ணனுங்க நிறுத்திட என்ன காரணம்னு குழம்பி போய் நிக்கிறாங்க பாண்டியன் ஃபேமிலி. எல்லாரும் அப்படியே இடிஞ்சு போய் நிக்க, எல்லாத்த விட அதிகமா நொந்து இடிஞ்சு போய் நிக்கிறது பழனி. கடவுளே, உனக்கு இரக்கமே இல்லையா? நான் உன்கிட்ட அப்படி என்ன பெருசா கேட்டுட்டேன்? என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். அதை ஏன் நீ நடத்தி கொடுக்க மாட்டேங்கிற? இதோட 2வது தடவையா அவனுக்கு கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அப்படி இவன் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டான்? ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டானே. ஐயோ ஐயோ, ஏன் இப்படி தொடர்ந்து இவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற? அப்படின்னு தலையிலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு அழறாங்க பாட்டி. பழனி அப்படியே வெறிச்ச பார்வையோட சிலையா நின்னுட்டு இருக்க. பாண்டியன் கலங்கி போய் நின்னுட்டு இருக்காரு. கோமதி அவரை சமாதானப்படுத்துற மாதிரி தோல்ல கைய வச்சு வச்சு பாக்குறாங்க. அத்தை அப்படின்னு வடிவும் அதையும் கூப்பிட்டுட்டு இருக்க. அழாதீங்க அப்பத்தா, அப்பத்தா அழாதீங்க அப்படின்னு ராஜு சமாதானம் பண்றாங்க. பாட்டி விடாம தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க. ப்ளீஸ் அப்பத்தான்னு ராஜு முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்றாங்க. கோமதியும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. கோமதி, எங்க தப்பு நடந்துச்சுன்னே தெரியலையே கோமதி. பொண்ணு பார்க்க போனப்ப இவனை பத்தியும் இவனுங்களோட அண்ணன்களை பத்தியும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் படிச்சு படிச்சு தெளிவா சொல்லியிருந்தேனே. எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிதானே பொண்ணு கேட்டோம். இப்ப பார்த்தா எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தணும்னு கூட சொல்லாம கூட போறாங்க. என்ன கோமதி, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு பாண்டியன் புலம்பிட்டு இருக்க. கோமதியும் நிறுத்தாம அழுதுட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப வருத்தத்துல இருக்க. பாட்டி அப்படியே பழனியோட தோல்ல சாஞ்சு அழுதுகிட்டே இருக்காங்க. மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நாங்க இருக்கோம் மாமா அப்படின்னு கதிர் சொல்ல பேசாம நிக்கிறாரு பழனி. பொண்ணு வீட்டுக்காரவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது, காரணம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கணும். இல்லனா மீனா சொன்ன மாதிரி போலீஸ கூப்பிட்டு விட்டுருக்கணும் அப்படின்னு உமையாள் சொல்ல. ஆமா, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல, கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு ராஜு சொல்றாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் தம்பி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நினைச்சு கூட பாக்கலங்க அப்படின்னு கோமதி கதறி எழ. அத்தை அப்படின்னு ராஜு கூப்பிடுறாங்க. அம்மா, ஆகலம்மா, ஆக்கி இருக்காங்க, உங்க அண்ணனுங்க தான் எதையோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு செந்தில் சொல்ல அழுதுட்டு இருக்க கோமதி அப்படியே பாண்டியன் தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. மச்சான், நான் தான் கல்யாணமே வேணான்னு சொன்னேன்ல, நான் பாட்டுக்கு சிவனேன்னு அப்படியே இருந்துட்டு இருந்திருப்பேன். எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பழனி நொந்து போய் கேட்க. அப்படியே மெதுவா கைய போட்டு தோளோட சேர்த்து அணைச்சி தன்னோட தோல்ல பழனிய சாச்சிக்கிறாரு பாண்டியன். பழனி அப்படியே கதறி அழ ஆரம்பிக்க பாண்டியனும் அழுதுகிட்டு இருக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா பழனி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றது? ஏன்டா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே கலங்கி போய் அழுதுட்டு இருக்க. ஒரு பக்கம் பழனியும் இன்னொரு பக்கம் கோமதியுமா அவர் தோல்ல சாஞ்சிட்டு அழறாங்க. அப்போ நெட்டவேல், கட்டவேல், குட்டிவேல்னு 3ம் பட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு அப்படியே என்ட்ரி கொடுக்குதுங்க. குட்டிவேல் கட்டவேல பாக்க, கட்டவேல் நெட்டவேல பாக்க, நெட்டவேல் கட்டவேல பாக்குது. 3 வேல்ஸும் சந்தோஷமா சிரிச்சுக்கிறாங்க. மேய்க்கிறது எருமை இதுல பெருமைங்கிற மாதிரி அப்படியே முகத்தை பெருமிதமா வச்சுட்டு நடந்து வருதுங்க. வருத்தமா அழுதுகிட்டு இருந்த எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் அதுங்க 3யும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பழனி, கல்யாணத்துக்கு வான்ன, தம்பி கல்யாணத்தை பார்க்கலான்னு ஆசையா வந்தா, இப்படி அழுதுகிட்டு நிக்கிற அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு. என்னாச்சு சித்தப்பா, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்பாவியா கேக்குது குட்டி குரங்கு. பேசுடா, கல்யாணம் முடிஞ்சிருச்சா இல்ல இனிமேதான் கல்யாணம் பண்ணணுமா? பொண்ணு எங்க அப்படின்னு முத்துவேல் கேட்க அவங்க அம்மா முறைக்கிறாங்க. டேய் அண்ணே, உங்ககிட்ட தான்டா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்ல. என்ன செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? உங்கள சும்மா விட மாட்டேன்னு கதிர் பாய பாண்டியன் தடுத்து பிடிச்சுக்கிறாரு. சும்மாருடா டேங்கிறாரு பழனி. அமைதியே இருடான்னு பாண்டியன் சொல்ல. என்ன நாங்க நடிக்கிறோமா? நாங்க என்னடா பண்ணோம் அப்படின்னு முத்துவேல் கேக்குறாரு. நடிக்காதீங்கன்னு சொன்னேன்னு மறுபடியும் கதிர் கத்த. ஏய், கொஞ்ச நேரம் அமைதியா இரு, சொல்றேன் இல்லங்கிறாரு பாண்டியன். ஆத்தா, என்ன ஆத்தா நடக்குதுங்க? உன் பையன் கல்யாணத்துக்கு வா வான்னு கூப்பிட்டான்னு நாங்க வந்திருக்கோம். கல்யாணத்துக்கு வான்னு பழனி எங்களை கூப்பிட்டான். இங்க வந்து பார்த்தா எல்லாரும் கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிறீங்க. இந்த சில்லுவண்டு வேற எகிரிக்கிட்டு வரான். என்னதான் அத்தா நடந்துச்சு இங்க அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க. அளவில்லாத வெறுப்போட பாத்துட்டு இருக்காங்க பாட்டி. இன்னொரு தலை, கல்யாணம் நின்றுச்சுங்க அப்படின்னு சொல்ல. என்னது அப்படின்னு சக்திவேல் அதிர்ச்சியா காட்ட. என்னன்னு சொல்றீங்கன்னு அதை விட கொஞ்சம் அதிர்ச்சியை காட்டுறாரு முத்துவேல். ஆமாங்க, பொண்ணு வீட்டுக்காரவங்களும் வந்தாங்க, என்ன நினைச்சாங்களோ தெரியல, கல்யாணம் வேண்டான்னுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தலைய ஆட்டி ஆட்டி அந்த தலை சொல்ல. என்ன கிளம்பி போயிட்டாங்களான்னு முத்துவேல் கேக்குறாரு. ஆமாங்க அப்படின்னு அதே தலை சொல்ல.
என்னாச்சு ஆத்தா? என்னதான் நடக்குதுன்னு சக்திவேல் கேக்குறாரு. யாரு செஞ்ச பாவமோ தெரியலையே! என் புள்ளைக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதே! அப்படின்னு பாட்டி வாய திறந்து சொல்ல, ம் யாரு செஞ்ச பாவமோ இல்ல ஆத்தா. நீ பெத்து வளர்த்தியே ஒரு அரும புத்திரி. அவ ஒருத்தனை இழுத்துக்கிட்டு ஓடுனால்ல, அவ செஞ்ச பாவம்தான் இன்னைக்கு முழுசா மொத்தமா வந்து நிக்குது. அப்படின்னு சக்திவேல் சொல்ல எல்லாரும் வருத்தமும் சங்கடமா இருக்காங்க. அவங்களால எந்த பதிலும் பேசவும் முடியல. இங்க பாருங்க எங்க அப்பாவ பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான் மரியாதை கெட்டுடும்னு எகிர்றாரு செந்தில். டேய் என்னடா பெரியப்பா ஒரு கல்யாணத்தை பேசின மாதிரி நடத்தி வைக்க உங்க குடும்பத்துல ஒருத்தனுக்கும் துப்பு இல்ல வந்துட்டானுங்க சப்போர்ட் பண்ணி மூடுற வாய அப்படின்னு சக்திவேல் கத்த பேசாம நின்னுக்கிறாரு செந்திலும். பாண்டியன் சங்கடமா தலைய குனிஞ்சிட்டு இங்கேயும் அங்கேயுமா பாக்குறாரு. ஏன்டா ஏன் கல்யாணம் நடக்கல சொல்லுங்கடா. என் தம்பிய கூப்பிட்டு அழ வச்சிருக்கிறீங்க. ஓய் எங்களெல்லாம் முறைக்காத நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு கோமதிகிட்ட சொல்லிட்டு எகத்தாளமா சிரிக்கிறாரு சக்திவேல். நாங்க சொல்றத மட்டும் நீ கேட்டிருந்தீன்னா ஜாம் ஜாம்னு உனக்கு கல்யாணத்தை பண்ணி ஊரே மெச்சிக்கிற மாதிரி நாங்க பண்ணியிருப்போம் அப்படிங்கிற சக்திவேல் கிட்ட யோ முதல்ல உன் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ண வக்கில்ல நீ பேச வந்துட்டியான்னு அங்க யாரும் கேட்கறதுக்கு இல்லாம இருக்காங்க. இப்படி அவமானப்படுற அளவுக்கு நாங்க விட்டுருப்போமாடான்னு சக்திவேல் கேக்குறாரு. எல்லாரும் கண்ணீரும் வருத்தமுமா நின்னுட்டு இருக்க எங்களை தூக்கி போட்டுட்டு போனது கூட வருத்தம் இல்லடா. ஆனா இவனை நம்பி எங்களை தூக்கி போட்டுட்டு போன பாரு அதான்டா நீ செஞ்ச மிகப்பெரிய தப்பு அப்படின்னு முத்துவேல் சொல்ல இத பாருங்க ரொம்ப பேசாதீங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க கிளம்புங்கங்கிறாரு சரவணன். ஏய் அப்படிங்கிற முத்துவேல் நிறுத்துங்கிற மாதிரி கைய காட்டுறாரு. ஏய் என்னடா எங்க தம்பி கல்யாணம் நின்னு போச்சுன்னு நாங்க ஆறுதல் சொல்றோம். நீ யாரு அத கேக்குறதுக்கு? அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. யாருக்கு ஆறுதல் சொல்ல வந்தீங்க? உங்கள பார்த்தா ஆறுதல் சொல்ல வந்த மாரி தெரியல. அப்படின்னு கோமதி சொல்ல, ஆ அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காரு சக்திவேல். வெந்த புண்ல வேல பாய்ச்ச வந்த மாரி தெரியுது. அப்படின்னு கோமதி சொல்ல, ஆ தெரியும் தெரியுங்கிறாரு முத்துவேல். இருக்கும் இருக்கும். ஓடுனவ தானே உனக்கு அப்படிதான் இருக்கும். அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஐயோ ஐயோ இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் என்ன உசுரோட ஏன் இருக்கணும் அப்படின்னு 2 கையாலையும் தலையில அடிச்சுக்கிறாங்க பாட்டி. அம்மா அப்படின்னு கோமதி பதற ஆத்தா அப்படின்னு முத்துவேல் கூப்பிட்டுட்டு இருக்க அவரு போய் சேர்ந்தப்பவே நானும் போய் சேர்ந்திருக்கணும்டா அப்படின்னு பாட்டி சொல்ல ஏன் ஆத்தா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு பழனி சங்கடமா சொல்றாரு. ஏன்டா இப்படி இம்சை பண்றீங்க? என் புள்ள பழனிக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காதா அப்படின்னு பாட்டி கேட்க எவ சொன்னா அதெல்லாம் நடக்குங்கிறாரு முத்துவேல். எல்லாரும் கொஞ்சம் அதிர்ச்சியோட என்னன்னு நிமிர்ந்து பாக்குறாங்க. எப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு வடிவு கேட்க நாங்க நடத்தி வைப்போம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா நீங்க நடத்தி வைப்பேன்னு சொல்லுவீங்க. பதிலுக்கு கொழுந்தனார அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லுவீங்க. அவரு வரமாட்டேன்னு சொல்லுவாரு. மறுபடியும் அங்கேயும் இங்கேயுமா அழைக்கடிப்பீங்க. அப்படிதானேன்னு கடுப்பா கேக்குறாங்க மாறி. என்னடி வாய் ரொம்ப நீண்டுகிட்டே போகுது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு கம்முனு இரு அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. பழனிக்கு எங்களை பிடிக்காம இருக்கலாம். எங்களை யாரோ மாதிரி நடத்தலாம். ஆனா எங்களால பழனி அப்படி விட முடியாது. இந்த மேடையில இன்னைக்கு பழனிக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருந்தா அது நடக்கும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல எல்லாரும் அவரை பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அத்தா இந்த மேடையில இன்னைக்கே நடக்கும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல என்னங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க பாட்டி. தெய்வங்களா நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒண்ணும் வேண்டாம். தயவு செஞ்சு என்ன ஆள விட்டுருங்க அப்படின்னு பழனி சொல்ல டேய் அப்படிலாம் விட முடியாதுடாங்கிறாரு முத்துவேல். எனக்கு கல்யாணம் வேணான்னு அப்படின்னு பழனி சொல்ல ஓய் அப்படிலாம் நீ சொல்லாத. போய் மணமேடையில உட்காரு. குறிச்ச தேதியில குறிச்ச முகூர்த்தத்துல உனக்கு இப்ப கல்யாணம் இங்க நடக்கும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல எப்படின்ற மாதிரி எல்லாரும் புரியாம வேல்சுங்களை பாத்துட்டு நிக்கிறாங்க. ஆத்தா இவனை இப்படியே விட எங்களுக்கு மனசு வரல. எவனோ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என் தம்பியை ஏமாத்தலாம். ஆனா நாங்க ஏமாத்த மாட்டோம். நாங்க எங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல என்னங்க நடக்குதுன்ற மாதிரி கோமதி பாண்டியனை பாக்குறாங்க. என்னடா என்ன என்னமோ உருகி உருகி பேசுறீங்க. இப்பதான் உங்க தம்பி மேல உங்களுக்கு அக்கறை வந்துச்சா அப்படின்னு பாட்டி கேட்க அது எப்பவும் இருக்குமா. எங்க தம்பிக்கு நாங்க கெடுதல் நினைக்க மாட்டோம். அத நீ நம்புறியா இல்லையா? பழனிக்கு கல்யாணம் நடக்கிறது தான் உன் ஆசைன்னா அது இன்னைக்கு இங்கேயே நடக்கும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல இன்னும் யாருக்கும் எதுவும் புரியல. எல்லாரும் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். பழனிவேல் கல்யாணத்தை பாத்துட்டு போலாம் புரிஞ்சுதா அப்படின்னு முத்துவேல் கேக்குறாரு. நான் உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். வந்து சாப்பிட்டு போன்னு வீராப்பா பேசுனாங்கல்ல அவன் குடும்பமும் இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டு போ சொல்லுங்க அப்படின்னு சக்திவேல் கொக்கரிக்க பாண்டியன் ஃபேமிலி எல்லாரும் அமைதியா பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஏய் பழனிவேல் போய் ஸ்டேஜ்ல உட்காரு அப்படின்னு சக்திவேல் சொல்ல அண்ணே தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணே அப்படின்னு பழனி சொல்றாரு. டேய் வேண்டாண்டா வேண்டாம் மறுபடியும் ஏதாவது ஒண்ணு பண்ணி வைக்காதீங்கடா. பாவண்டா அவன் தாங்க மாட்டான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பழனிய அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாரு.
ஏன் ஆத்தா? இன்னமுமா உன் பிள்ளைங்கள நம்ப மாட்ட? நாங்க பழனி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஆத்தா. நீ கவலைப்படாம இரு. இன்னும் 15 நிமிஷத்துல பழனிக்கு கல்யாணம் நடக்கும் ஆத்தா. அப்படின்னு சக்திவேல் சொல்ல எல்லாரும் குழப்பமாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் திரும்பி நடக்க, அம்மா இருங்கம்மா வந்துடுறோம் அப்படின்னு நெட்டவேலும் கட்டவேல ஃபாலோ பண்ணி போறாரு. யாரு யாருக்கு வேணா கல்யாணம் பண்ணி வைக்கட்டும், நான் போறேங்கிறாரு பழனி. ஏய் பழனி, கொஞ்சம் இருப்பா, பொறுமையா இரு, உன் அண்ணனுங்க வந்துடட்டும் அப்படின்னு பாட்டி சொல்ல, இல்ல ஆத்தா, மச்சான அவமானப்படுத்துறதுக்காக அவங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களையெல்லாம் நம்பி என்னால இருக்கவே முடியாது, நான் போறேன் ஆத்தான்னு திரும்புறாரு பழனி. டேய், உனக்கு ஒரு நல்லது நடக்கும்டா, நிச்சயமா நடக்கும், நீ கவலைப்படாதங்கிறாங்க பாட்டி. மச்சான் வாங்க போலான்னு பழனி சொல்லிட்டு இருக்க. டேய், எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது, போற உசுரு உன் கல்யாணத்தை கண்ணால பாத்துட்டு போகட்டும்டா. டேய் இந்த பாரு, தயவு செஞ்சு அம்மாவுக்காக இருடா, உன் அண்ணனுங்க போயிருக்கானுங்க, இரு என்னன்னு பாக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு பாட்டி கெஞ்ச பழனி அமைதியா நிக்கிறாரு. எல்லாரும் குழப்பமா அமைதியா நின்னுட்டு இருக்க. 3 வேல்ஸும் திரும்ப வருது. அதுங்க பின்னாடி யாரோ வர்றாங்க. அக்கா, போனவங்க வந்துட்டாங்கங்கறாங்க மாறி. எல்லார் முன்னாடி வந்து நிக்கிற சக்திவேல் மீசையை தடவிக்கிட்டு சிரிக்க, முத்துவேல் முயல் பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்காரு. கிரீன விளக்குற மாதிரி அவங்க அப்படியே நகர்ந்துக்க, பின்னாடி ஒரு லேடியும் ஒரு பொண்ணும் நிக்கிறாங்க. ஏன் மாறி, அந்த பொண்ணை பார்த்தா உன் சித்தி பொண்ணு சுகன்யா மாதிரி இருக்கு அப்படின்னு வடிவு சொல்ல, அடா ஆமாக்கா, அவளேதான், இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு மாறி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படின்னு விரல கடிச்சிட்டு யோசிக்கிற ராஜி, அக்கா இவங்க மாறி சித்தியோட சித்தி பொண்ணு, பேரு சுகன்யா அப்படின்னு ராஜி படபடப்பா மீனா கிட்ட சொல்ல எல்லாருமே பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. 2 வேல்ஸும் கெக்கே பிக்கேன்னு சிரிச்சுட்டு வாமாங்கறாங்க. அந்த பொண்ணு பொண்ணு மாதிரியே அண்ணனுடன் நடந்து வர பாட்டி என்னது இதுங்கிற மாதிரி வடிவுகிட்டையும் மாறிக்கிட்டையும் போய் நிக்கிறாங்க. எல்லாரும் என்னன்ற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு அங்கங்க பாத்துக்கிட்டு இருக்க. பழனி, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமில்ல? பழனி, உன்கிட்ட தான்டா கேக்குறேன், நிமிர்ந்து பாருடா, இந்த பிள்ளை உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சக்திவேல் கேட்க, பழனி அந்த பொண்ண பாக்குறாரு. அவரு தெரியுன்ற மாதிரி தலையாட்ட, டேய் யாருன்னு தெரியுதுல்லடா அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு. நாங்க உண்மைய வெளிப்படையா சொல்றோம், எதையும் மறைக்கணும் அப்படிங்கிற நோக்கமோ அவசியமோ எங்களுக்கு இல்ல. இந்த புள்ள பேர் சுகன்யா, மாரியோட சித்தி பொண்ணு, இவங்க இந்த புள்ளையோட அப்பா அம்மா அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. ஆத்தா, சரியா விசாரிக்காம இந்த பொண்ண யாரோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரியா 1 மாசம் கூட வாழல ஆத்தா. அவன் குடும்பம் தாங்க முடியாம விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டா. 8 வருஷமா அம்மா அப்பா கூட தான் இருக்கா ஆத்தா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, மறுபடியும் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. கல்யாணமே வேணான்னா அந்த புள்ள, ஆனா நானும் அண்ணனும் பேசி பழனிவேல கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க. டேய் என்னடா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. ஆத்தா, ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ண தம்பிக்கு கட்டி வைக்கிறேன்லாம் யோசிக்காத, ரொம்ப நல்ல பொண்ணு ஆத்தா, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர்ற பொண்ணு. பழனி எப்படி நம்மளுக்கு முக்கியமோ அதே மாதிரி மாரியோட தங்கச்சியும் நம்மளுக்கு முக்கியம் தானே ஆத்தா அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க. கோமதி ரொம்ப பரிதவிப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் வேற வேற வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கறதுக்கு பதிலா ஒரே வாழ்க்கைய அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தோம் ஆத்தா. பழனி, இந்த பொண்ண கட்டிக்கடா, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல அவர் அப்படியே அமைதியா நிக்கிறாரு. ஆத்தா, நாங்க இந்த முடிவெடுத்தது சரிதானே ஆத்தான்னு கேக்குறாரு சின்னவரு. எல்லாரும் அமைதியா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு மாறி கேட்க, மாப்பிள்ள தான் வந்து என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்டாரு. நாங்களும் எத்தனை நாள் தான் இவள பாத்துக்க முடியும், எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தனிமரமா நிப்பாளேன்னு யோசிச்சுதான் சம்மதம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு மாரியோட சித்தி சொல்றாங்க. பழனி, சுகன்யாவுக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம்டா, உனக்கு சுகன்யாவை கட்டிக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு முத்துவேல் கேட்க, கோமதி ரொம்பவே பதறி போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பழனியவே பாத்துட்டு இருக்க. அவரு கையெடுத்து கும்பிட்டு, என்ன ஆள விடுங்களேன், எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா பாத்துக்கிட்டே இருக்காங்க. பழனி, சுகன்யாவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம்டா, உனக்கு சுகன்யாவை கட்டிக்கிறதுக்கு சம்மதமா? சும்மா சும்மா உன் கல்யாணம் நின்னா ஊருக்குள்ள உன்னால மட்டும் இல்ல எங்களாலையும் தலை காட்ட முடியாது, அண்ணனுங்க சொல்றோம், இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கணும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல கோமதி அழுதுட்டு இருக்காங்க. அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக தோல்ல கை வைக்கிறாரு சரவணன். ஆத்தா, நான் பழனிவேலுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன், நான் நல்லது மட்டும்தான் செய்வேன்னு நீ நம்புனா இந்த கல்யாணத்துக்கு அவனை சம்மதிக்க சொல்லு அப்படின்னு முத்துவேல் அம்மாவை துணைக்கி கூப்பிடுறாரு. மாப்பிள அப்படின்னு பாட்டி பாண்டியன் கிட்ட திரும்ப, ஆத்தா என்ன ஆத்தா, என்ன பேசிட்டு இருக்கிற, தம்பி கல்யாணத்தை பத்தி தம்பிகிட்ட பேசு, கண்டவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கங்கிறாரு சக்திவேல். யோ, என்ன சாவடிச்சிருவேன் தெரியுமா உனக்குன்னு கதிர் கத்திட்டு இருக்காரு. டேய் நிறுத்துறான்னு சக்திவேல் அடக்குற பாட்டி. நீங்களும் என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க, ஆசைப்பட்டீங்க,
முடிஞ்ச அளவுக்கு முயற்சியும் பண்ணுனீங்க. விதி எதுவுமே சரியா அமையல. இந்த சூழ்நிலையில தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா, நடக்கட்டுமே! தயவு செஞ்சு நீங்க குறுக்க நிக்காதீங்க. அப்படின்னு பாட்டி சொல்ல பாண்டியன் திக்குன்னு பாக்குறாரு. அத விட பழனி அதிர்ச்சியா பாக்குறாரு. இந்த பாரு பழனி, அண்ணனுங்க உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டானுங்கப்பா. நிச்சயமா நம்பு. இன்னைக்கு உனக்கு கல்யாணம் நடக்காம போச்சுன்னா, அத என்னால தாங்கிக்க முடியாதுடான்னு அழறாங்க பாட்டி. ஆத்தா அப்படின்னு அவரு பதற, உன்ன பத்தியே யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு நான் அழுது அழுது நான் போய் சேர்ந்துருவேன்டா. இந்த பாருப்பா, இந்த பாரு. அம்மாவுக்காக அம்மாவுக்காக சரின்னு சொல்லுப்பா அப்படின்னு பாட்டி கெஞ்ச, ஆத்தாங்கிற பழனியோட வாய்ஸ் ரொம்பவே இறங்கி போயிருக்கு. கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லுடா அப்படின்னு பாட்டி தேம்பி தேம்பி அழுது பழனிய பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. கோமதிய ரொம்பவே அழுதுகிட்டு இருக்க முத்துவேல் எச்சில் விழுங்குறாரு. இத பாருப்பா பழனி, அம்மா இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதே இல்ல. அம்மாவோட கடைசி ஆசையா நான் கேக்குறேன், சரின்னு சொல்லுப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல பழனி பாண்டியனை பாக்குறாரு. கோமதி அழுதுகிட்டே பதறி போய் நிக்க, டேய் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுடா அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. டேய் சரின்னு சொல்லுடான்னு பாண்டியனும் மெதுவா தலையசைக்கிறாரு. பழனி கோமதிய பாக்க அவங்க அழுதுகிட்டே தலைய குனிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் சரின்ற மாதிரி தலையசைக்க பழனி சொல்ல முடியாத உணர்ச்சி கலவைகள்ல அப்படியே நிக்கிறாரு. சொல்லுடா, எனக்காக சரின்னு சொல்லுடா, நீ நல்லா இருப்ப. சரின்னு சொல்லியான்னு கையெடுத்து கும்பிடுறாங்க பாட்டி மறுபடியும். ஆத்தா, என்ன ஆத்தா பண்ற நீ? இப்ப என்ன, நான் உனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அம்புட்டு தானே அப்படின்னு பழனி கேட்க ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க பாட்டி. சம்மதிக்கிறேன் ஆத்தா அப்படின்னு பழனி சொல்ல காதுல இருந்து காது வரைக்கும் சிரிக்கிறாரு சக்திவேல். ஈன்னு 3 முயல் பல்ல காட்டி சிரிக்கிறாரு முத்துவேல். குமரவேலும் சந்தோஷமா ஈன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. ஆரியோட சித்தியும் சித்தப்பா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்னமோ இதெல்லாங்கிற மாதிரி மீனா தலையில கைய வச்சுக்கிறாங்க. மணமேடையில உட்கார்ந்துருக்க பழனி "ஹா, பேய் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை பாத்துட்டு இருக்காரு. முத்துவேல் இதுவரையிலும் 3 பல்ல காட்டிட்டு இருந்தவரு மொத்த பல்லையும் காட்டி ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்காரு. மீசையை தவிர ஒண்ணுமே இல்லாத சக்திவேல் மீசையை தடவிட்டு நிக்கிறாரு. இந்தாங்க புஷ்பத்தை புடிங்க போடுங்க அப்படின்னு ஐயர் கொடுக்க கையில வாங்கிக்கிறாரு பழனியும் அந்த பொண்ணும். கல்யாண சடங்குகள் நடக்குது. ஆனா கல்யாணம் தான் நடக்குமான்னு தெரியல. நாளைக்கு வரல வெயிட் பண்ணி பாத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.